கமலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையே காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி. அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணம்மா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சம் என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. 5 மணியான சங்கு இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல. டேய் குருவா, உனக்கு ஏதோ 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கேன்டா உன்னை. கேட்டு நான் குடுறா. குடு எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு? கிண்டல் கோவிச்சுக்காதரா? பின்ன பின்ன வேலையை விட்டோன்னா வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிரா அவனுக்கு. சரி விடுறா. டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா படுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னு வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா. டே சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன, அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிறா. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு எங்க கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. ஐயோ, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஓடிலண்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா டேய். சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம், பேசாம இரு. பயமா இருக்குடா டேய். சும்மா தைரியமா. அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 11 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து முங்க வச்சு விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா டீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா டேய். பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? அதுவும் வை. திங்கிறதுல விழுந்து உனக்கு இருந்த போறாடா, மத்த விஷயத்துல இந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. நீ பூரா திறந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க. 2 கழுத வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? இதோ போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான், அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் பார். இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு? பச்சை புள்ள தானே. இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போன்னு விரட்டினா எப்படி? அவனை பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு நின்னா. அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான். எல்லாத்தையும் உங்களை வரை நினைச்சுக்கிட்ட எப்படி? அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று போயிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா. சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. ஏறுங்க வண்டிக்காரர், இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள, சீக்கிரம் எடுக்கு மாப்பிள. அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. என்ன கரலா கட்டையாது மாப்பிள. இருங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதை விட சிறுசா ஏதாவது இருக்குன்னு தேடி பாருங்க. போங்க. பாத்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்டிட்டாயி. ஏமா என்னப்பா, எப்படி இந்த ஆளு 2 பிள்ளைங்களை பத்தி என்ன போமா? அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? மாப்பிள இந்தாங்க. இங்க விடாதீங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்துக்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினேசன் மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் நீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கிறோம். மாப்பிள பாத்துட்டு நிக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல. பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா? கரணியார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட. மறக்காதடா டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டே போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறத விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறத விட்டுற போறான்.
விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவன. பதட்டப்படாதற. எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ? எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்க நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீமாவது போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேய் வந்துருச்சு. பாத்தியா பழையபடி 3 வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டேய், அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் நான் அவங்களை சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை செவனின் வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்தா நீங்க 2 பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன். அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்னுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறான், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க. ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி சாவி கொடு, நான் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு எழுத்து வீட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்டேன்? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எடுத்து விடு. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுவியா, நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா, என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா 2 பேரும் உருண்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுடா. என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து எழுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர் வீட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா
எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, 2 பேரும் கவுண்டருங்க. அப்ப எனத்தோட தானே சேரும். டேய், நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிவேன். அனாவசியமா ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய் எனக்கு கூட மதியம் லீவுடா. 1 மணிக்கு டான்னு வந்துறேன். வீட்ல இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா? வரேன்டா. டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போப்பா, நீ காலேஜுக்கு போ. வாடா உன்னடா. இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய், இங்க நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனிக்கு? ஆமா. நிஜமாவா? ஆமாண்ணே, நிஜமா தான். நீங்க தான். சரி, மதியானம் 1 மணிக்கு பாரு. சரி. வீட்ல இரு.